தக்காளி சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த சட்னியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், அல்லது சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சுரைக்காயை தோலையும் விதைகளையும் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயையும் இதோடு சேர்த்துக்கலாம். சுரைக்காயை சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதோட டேஸ்ட்டு சிம்பிளாக தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க பெருசாக கண்டுபிடிக்க கூட மாட்டாங்க. இது பெருசாக டிஃப்ரென்ஸும் எதுவும் தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து இந்த சுரைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு 2 பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து தோசையோடையோ தோசை, இட்லி எது கூட வேணாலும் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.